தங்களது கூட்டணியில்தான் தேமுதிக இருக்கிறது என அதிமுக கூறி வந்தாலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளால் திமுக பக்கம் தேமுதிக சாய்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தேமுதிகவை விஜயகாந்த் தொடங்கியது முதல் இதுவரை ஒருமுறை கூட திமுகவுடன் கூட்டணி அமைக்காமலேயே அக்கட்சி பயணித்து வருகிறது. 2016 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி உருவானது. அவரது மறைவுக்கு பிறகும் கடந்த 2019 மக்களவை தேர்தல் மற்றும் கடந்த ஆண்டு நடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலேயே தேமுதிக இடம்பெற்றது. இந்நிலையில் கடந்த ஆண்டு மக்களவை தேர்தலின் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அடுத்த ஆண்டு நடைபெறும் மாநிலங்களவை தேர்தலில் எம்பி சீட் வழங்கப்படும் எனவும் தேமுதிக உடனான கூட்டணி சுமூக நிலையில் இருப்பதாக அதிமுக கூறினாலும் கூட்டணி குறித்து ஜனவரியில்தான் அறிவிப்போம் என பிரேமலதா தடாலடியாக கூறினார். இந்த சூழலில் மதுரையில் நடந்த திமுக பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பிரேமலதா நன்றி கூறியிருந்தார். இதனையடுத்து நேற்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி அவரும் விஜயகாந்தும் இணைந்திருக்கும் படத்தை எக்ஸ் தளத்தில் பிரேமலதா பகிர்ந்துள்ளார். அதில் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் கருணாநிதி ஆற்றிய பணிகள் என்றும் அனைவருடைய மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்திருப்பதாகவும் கருணாநிதி விஜயகாந்த் இடையிலான அன்பும் நட்பும் மிக ஆழமானது எனவும் பிரேமலதா கூறியுள்ளார். இது வழக்கமான வாழ்த்தா அல்லது அதிமுக தேமுதிக இடையிலான விரிசலின் வெளிப்பாடா அல்லது திமுக பக்கம் தேமுதிக நகர்கிறதா என்பது போன்ற கேள்விகளை பலரும் எழுப்பியுள்ளனர். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தேமுதிக உடனான கூட்டணி குறித்து முதலமைச்சர் முடிவெடுத்தால் வரவேற்போம் என்றார். தேமுதிகவுக்கு அழைப்பு கொடுத்திருந்தீங்க, அதை பத்தி அழைப்பு கொடுக்கல. தமிழ்நாட்டினுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்றது மரபு. அந்த அடிப்படையில் அவங்க வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, அதை வரவேற்கிறோம். கூட்டணி என்றால் கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள், அவர் தான் யாரை உள்ள எடுக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தாலும் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கும். இந்தியா கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வருவது நல்லதுதான் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இன்னும் பல கட்சிகள் வந்தால் நல்லது, மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். அது இந்தியா கூட்டணியின் முன்னணி தலைவர்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. வகுப்புவாதத்தை ஏற்காத கட்சிகள் திமுக கூட்டணிக்கு வரலாம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் இரா முத்தரசன் குறிப்பிட்டார். யார் வேணாலும் வருவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்கு. வகுப்புவாதத்தை ஏற்காத கட்சிகள், மதச்சார்பின்மை கொள்கையை வலியுறுத்தக்கூடிய கட்சிகள், அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய கட்சிகள், அதற்கு சிதைவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்று கவலைப்படுகிற கட்சிகள், இந்த கொள்கையை ஏற்பவர்கள் யார் வேணாலும் இங்க வரலாம். திமுக கூட்டணியில் உள்ள கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் தேமுதிகவின் முடிவு என்னவாக இருக்கும் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.